மக்களே, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னா, பெண்கள் வாழணும். பெண்களை வந்துட்டு ரொம்ப சங்கடப்படுறாங்க. ஆனால் பெண்கள்னால் நிறைய வகை இருக்குது. ஆகையால் நல்ல பெண்களை கொண்டு போய் வச்சுட்டு கெட்ட பெண்களை வெளியே விடுறாங்க. அது வேறு விஷயம், அது போலீஸுக்கான. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அரசியல்னால் என்ன தெரியுமா கேட்டாங்களா? யார் இந்த பயலுவா? அரசியல் என்ன தெரியுமா? மாமியார் மருமக சண்டை போடுறாங்களா, அது அரசியல். அப்போ புருஷன் பொண்டாட்டி வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க, அது அரசியல். அதாவது பொண்டாட்டி முதலமைச்சர், ஹஸ்பண்ட் வந்துட்டு எதிர்கட்சி. என்ன அந்த மாதிரி தான் இருக்குது நாட்டுக்குள்ளே. அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அரசியல்னால் என்னன்னு தெரியுது? விஜய்க்கு அரசியல் தெரியுமானாக்கா, விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அரசியல் தெரியும். அரசியல்னால் வீட்டிலே நடக்குது அரசியல். நீங்கள் மட்டும் கொள்ளை எடுக்கிறதோ, இந்த ஒருத்தனை கூட்டி கொடுத்து அந்த ஒரு களவாணி பயிலால் வளர்த்து விட்டு போதை மருந்தை கடத்துறது, கஞ்சா விற்கிறது எல்லாம் அரசியல் கிடையாது. இதெல்லாம் இந்த தேவடியா பசங்க பண்ணுற வேலை, எச்சக்கலை பண்ணுற வேலை. அதை கொள்ளையடிக்கிறது, மணல் கொள்ளையடிக்கிறது, மலையை வெட்டி ஊருக்கு விற்கிறதெல்லாம் எச்சக்கலை பையன் தேவடியா பையன் பண்ணுற வேலை. அது அரசியல் கிடையாது. அரசியல் என்னன்னாக்கா குடும்ப சண்டை, அதுதான் அரசியல். இது நல்லா புரிஞ்சுப்பின்னு நினைக்கிறேன். அரசியல் இதுதான் அரசியல். சும்மா போட்டு அரசியல் பற்றி தெரியுமானாக்கா, விஜய் வந்துட்டார், அரசியல் பற்றி தெரியுமானாக்கா என்னடா தெரியணும் உங்களுக்கு? அரசியல் பற்றி தெரியுமாடா? உன் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பியாவது சேர்க்க முடியுமா? குடும்பத்தை நீ ஒன்று சேர்க்க முடியுமா? சொல்லு பார்ப்போம். குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரிஞ்சு வச்சுருக்காங்க, அந்த குடும்பத்தை ஒரே குடும்பம் ஆக்க முடியுமாவே? லூசு போயிடல. அது அரசியல். நீ ஒரே குடும்பம் சேர்த்தனே அரசியல். ஆனால் அரசியல் தலைவர் முதலமைச்சர். அதே சமயம் தான் தமிழ்நாட்டை ஒரே மாதிரி கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறவங்க தான் அரசியல் பண்ணுறது. இதை தாண்டி அரசியலை பற்றி சொல்கிறாங்க. அரசியல் யாருக்கு தெரியாது? அரசியல் எம்ஜிஆர் அரசியலும் தெரியும், காமராஜரும் தெரியும், அண்ணா அரசியலும் தெரியும். சும்மா போட்டு நம்ம அரசியல் பேசுகிறீங்க. அரசியல் இப்போ தான் வந்திருக்காரு கற்றுக்குட்டினா. அரசியலாம் படித்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. நின்ன இடத்துல பார்த்துக்கலாம், உட்கார்ந்த இடத்துல பார்க்கலாம் அரசியல்னு. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 3 பொண்ணு இருக்குது, ஒரு 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்களையும் 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. இவங்களை அதாவது ஒரே வீட்டில் இருக்க வைக்கிறது தான் அரசியல்வாதி. அதாவது இங்கே அப்பா புதலியா. இதை பிரிஞ்சு போச்சுன்னு வை, அது அரசியல் கிடையாது. இது உதாரணம். இதுக்கு மேலே சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். இதை பிரிக்க முடியாத ஒரு குடும்பம் அது அரசியல் கிடையாது. இது அரசியல்னா இதுதான். குடும்பத்திலே அரசியல் இருக்குது. சும்மா வெளியில் கொள்ளையடிச்சிட்டு டாஸ்மார்க்கில் இப்போ 1000 கோடி அடிக்கிறது, டாஸ்மார்க்கை இவங்களே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறது, எதுனாலும் ஆபத்துனாக்கா பிரதமர் பிஎம் காலில் போய் நக்கிறது, இதெல்லாம் அரசியல் கிடையாது. உண்மையான அரசியல் இதுதான். சும்மா அரசியலை பற்றி அரசியலை பற்றி தெரியுமா? நாய்ங்களா அரசியலை பற்றி யாருக்கு தெரியாது? கேட்குறேங்க. அரசியலை பற்றி விஜய்க்கு இது அரசியல் தெரியும், சீமானுக்கு என்ன அரசியல் தெரியும்? அப்புறம் போனோம்லாம் அரசியல் தெரியும். அரசியல் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். அதாவது போதான் தெரியும். மூலம் மட்டும் உங்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல்வாதி கிடையாது, மூளையே கிடையாது. அவங்களுக்கு மூலம் தான் இருக்குது. அரசியல்வாதி ஃபுல்லாக மூலம், அதெல்லாம் ஃபுல்லாக சூடு பிடிச்சி உட்கார முடியாத அளவுக்கு இருக்கானுவோ. சுகரு, ப்ரெஷரு, எல்லா நோயும் மாத்திரை சாப்பிட்டு தான் நிற்க வாழுவோம் அரசியல்வாதிகள்லாம். ஆனால் இங்கே பாரு, உண்மைன்னு சொல்கிறேன், அரசியல்வாதிகள்லாம் திருட்டு பயிலுவோம். உண்மையான அரசியல் ஆனதுமா நான் சொன்னது தான். ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறது தான் அரசியல். அதாவது தமிழ்நாட்டை குடும்பம் மாதிரி எடுத்து சொல்லி இந்த மாதிரி சேர அரசியல்வாதி. சும்மா ஒரு குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் பார்த்தாது, தமிழ்நாட்டு குடும்பம் வாழணும். அதுக்கு தான் வேணும் அரசியல்வாதி இல்லை, அதுக்கு ஒரு தலைவர் வேணும். புரியலையா? அது எந்த தலைவனாலும் பரவாயில்ல, யாரா சீமனாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும். ஆனால் திமுகவும் ஏடிமுக வரவே கூடாது. இவனை பல கோடி கொள்ளையடிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்தா எச்சக்கலத்தனமாக இருக்குது அந்த அரசியல். இந்த இவனுங்க யாரு ஓட்டு இது கொடுப்பானுங்கள, அவன் பேர் என்ன? அது மறந்து போச்சு. அது இருக்கட்டும். அது என்ன? அது சரி விடுங்க.
அந்த ஓட்டெல்லாம் வந்து எல்லாம் சரி பண்ணுறாங்கல்ல அவன்தான். என்ன அது மறந்து போச்சு. இதுதான் சொல்கிறேன், அவன்லாம் வந்து வேஸ்ட்டு. உங்களை கண்காணிக்க சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறாங்கல்ல, அது அவன் திருட்டு பையன். என்ன தேர்தல் ஆணையம் தேவடியா பசங்க ஆணையம், அது தேர்தல் ஆணையம் தேவடியா பசங்க ஆணையம். என்ன ஓட்டுக்கு நீங்கள் காசு கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு பணத்தை அனுப்பிடுங்க, எனக்கு பெட்டி அனுப்பிடுங்க, எனக்கு இடத்த வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்காரனுல தேவடியா பசங்க. அந்த தேர்தல் ஆணையம் தேவடியா பசங்க எல்லாம் திருட்டு பயிலுவோம். எவ்வளோ நல்லவனே கிடையாது. இந்த தேர்தல் ஆணையத்துக்காக தான் ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் வந்தால் முடிவு பண்ணுவானுவோம் தாயோலிங்க. இவனுங்களை வந்து காலி பண்ணாதான் அவன் காலியாக மாட்டான், பொண்டாட்டி போல காலியாகணும். அவன் வாழ்க்கையில் சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக திங்கக்கூட முடியாது. அவன் பிச்சை எடுத்துட்டு இங்கன்னு போகணும். தேவடியா அரசியல்வாதிகள்லாம் அரசியல்வாதி இல்லை, இந்த தேர்தல் ஆணையத்துக்காரனுங்களோ. அவன் வந்து சத்தியமாக சொல்கிறான், ஆசை அது முக ஸ்டாலின் மாதிரி உதயஸ்டாலின் மாதிரி பணத்து மேலே ஆசை. இந்த பணம் மேலே என்னென்ன செய்கிறீங்க? மக்கள் தமிழ்நாடு மக்கள் எவ்வளோ கஞ்சிகளை கஞ்சிக்கு இல்லாமல் இருக்கானுபோ. அவன் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க லோனை நீ வந்துட்டு அதெல்லாம் உனக்கு விவசாய பற்றிலாம் சொல்ல முடியாது. ரோடு கான்ட்ராக்ட் தத்தியா, பாலம் கட்டினியா, அதில் கொள்ளை அடிச்சுமா, சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருந்தது, எல்லாமே எல்லாம் வச்சுக்கிட்டு பல கோடி அடித்து சம்பாதிச்சிட்றிய. இப்போ தமிழை வாழ வேண்டுமா வேண்டாமா சொல்லுவே? லூசு போயிடுவா, நாசமாக போயிடுவீங்க. ஆனால் இந்த அரசியல்வாதிங்க திமுக இருந்து ஏடிமுக இருந்தால் நாசமாக போயிடுவீங்க. மண்ணை ஒன்றுமே தான் போயிடுவீங்க. மண்ணோட மண்ணாக போயிடுவீங்க. நாசமாக போங்க. என்ன எல்லாரும் தான் ஏடிஎம் சரி தான், திமுக வந்து தான், திருட்டு கலவம் அதுவும் சரி தான். நாய்ங்களா. ஆனால் இதுக்கு மேலே நான் பேச முடியாது. இங்கே பாரு, பொண்டாட்டிங்களே சொல்கிறேன், ஆம்பளைங்களை கஷ்டப்படுத்தாத, ஆண்களை கஷ்டப்படுத்துன வை, இது ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன அதே மாதிரி மாப்பிள்ளை மாமா மாற மச்சான் மாற அண்ணன் மாதிரி தம்பிகளை புருஷன் மாதிரி சொல்கிறேன், இந்த பொண்டாட்டியில் பயப்படாத. எதாவது தூக்கி போட்டு மிதி. அவன் என்ன 6க்கு 3 வச்சுக்கிட்டு இந்த வருத்து வர ஆளுவா? 6க்கு 3 வச்சுக்கிட்டு இந்த வருத்து வர ஆளுவா? இல்லை கேட்க, 6க்கு 3 வச்சுக்கிட்டு இந்த வருத்து வர ஆளுவா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட பணம் இருக்குது, பார்த்துக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறோம், அதை கொண்டு அவள் கையில் கொடுக்காத, நீயே வச்சுக்கோ. மக்களை இல்லைன்னா புருஷன்மாருக்குல நீ தனி வழி தான், ஒன்றுக்கு நீ வந்து தெருவு தான். அதனால் பொண்டாட்டிகிட்ட வந்து சொல்லாத, உண்மையை சொல்லாத. எதுக்கா அவளை மதிக்காத. உன்னை மதித்தா அவளை மதி. உன்னை மதிக்கலையா அவளை விட்டுட்டு போயிட்டே இரு. அடிக்கெல்லாம் ஒன்று வேண்டாம், அவளே பார்த்துப்பா. அந்த பேசுகிற பேச்சில் இருக்குது. ஓகேவா? பாய்.